கிடைக்கும் சார். இப்போ என்னன்னா நம்ம நாடகோஷோட மேனேஜர் யாரு, நம்ம டெப்யூட்டி சிஎம் ஸ்டாலின் பஸ், அவங்க தாத்தா வாங்கிட்டு இருக்காருல்ல, அதனால ஸ்டாலின் பஸ் தான் வெறும் 13 ரூபா 15 ரூபாக்குள்ள ஃப்ரீ கொடுத்துட்டு, அதுவும் எல்லாம் இல்லைங்க, அந்த பிங்க் பஸ், சாரி ஸ்டாலின் பஸ், அதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. பக்கத்து மாநிலத்துல ஏசியும் டீலக்ஸ் மட்டும்தான் காசு டிக்கெட்டு லேடிஸ்க்கு. எந்த பஸ் ஏறினாலும் எந்த இடத்துல, டவுன் பஸ் இல்லைங்க, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல அந்த மாநிலத்துக்குள்ள போனாலும் ஃப்ரீ. அதாவது எக்ஸாம்பிள், ஒசூர்ல இருந்து கன்னியாகுமரி டவுன் பஸ் இல்லைங்க, சென்னைக்குள்ள மட்டும் இல்ல, சென்னையில இருந்து சேலம், சென்னையில இருந்து கரூர், சென்னையில இருந்து ஒசூர், சென்னையில இருந்து ராமேஸ்வரம், எங்க போனாலும் ஃப்ரீங்க. இதுதான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது கர்நாடக மாநிலத்துல, அதாவது உங்களுக்கு 2 பஸ் தான், ஏசியும் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் மட்டும்தான் காசு. மிச்சம் எந்த பஸ் இருந்தாலும் ஃப்ரீ. சரிங்களா? லோக்கல் ஆதார் கார்டு காட்டும். அதாவது கர்நாடகால எந்த மாநிலத்துல எந்த இடத்துல பிறந்திருந்தா பெண்மணி இருந்தாலும் ஃப்ரீ. இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல பிறந்தாலும் கர்நாடகாக்குள்ள பிறந்தா அந்த ஸ்டேட்ல அந்த மாநிலத்துல பிறந்த பெண்மணிக்கு ஃப்ரீ. சரிங்களா? எல்லாரும் ஆதார் கார்டு காட்டும், காட்டி டிக்கெட் எடுத்துக்கலாம், டிக்கெட் ஃப்ரீ. ஏசியும் டீலக்ஸ் பஸ் மட்டும்தான் காசு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு மாநிலத்தில் ஃப்ரீ. இவங்க மார்க் அடிக்கணும், ஃப்ரீனா இதுதான் ஃப்ரீ. நிஜமா சொல்றேன். லோக்கல் பஸ்ல, டவுன் பஸ்ல மட்டும் பிங்க் பஸ், வெறும் ஸ்டாலின் பஸ்ல மட்டும் கொடுத்துரு, ஃப்ரீ கொடுத்துட்டு மார்க் அடிக்கிறாங்களே, இவங்களாம் வாயை பொத்திட்டு இருக்கணும். எனக்கு கெட்ட வார்த்தை தான் வருதுங்க. ஏன்னா அந்த உழுகுது படிக்கட்டலாம், கேட்டா நாங்க ஃப்ரீ பஸ்ன்றாங்க. கேவலம் இல்ல? நீங்க போய் பாருங்க, கண்ணை திறந்து நல்லா விளக்கெண்ணெய் ஊத்தி பாருங்க. பார்த்துட்டு வந்து மார்க் அடிக்கிறீங்கன்னா அப்புறம் பேசுங்க. போய் பாருங்க அந்த ஸ்டேட்ல என்ன பக்கத்து மாநிலங்க, அவங்கள போய் பாருங்க, அப்புறம் மார்க் தட்டிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பேசுங்க, அப்புறம் மார்க் தட்டிக்கலாம். அதே மாதிரி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூபி இருக்குல்ல, உத்தரப்பிரதேசல பாஜக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல ஊதியத்தை வழங்குவதுடன் ரூபாய் 40 லட்சம் அவங்களுக்கு சம்பளம் போக ஒவ்வொரு ஆளுக்கும் 40 லட்சம் ரூபாய் உயிர் மற்றும் விபத்து காப்பீடு வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க மார்க் அடிக்கணும். யாரு கேட்டா நார்த் இந்தியன் யூபின்றாங்கல்ல, யூபிஐ பார் என கூறும் திமுகவினரை இப்பொழுது பாருங்கள். யூபிஐ பாருங்க. எங்க தமிழ்நாடு மாநிலம் எங்க ஆட்சியில் எவ்வளவு சேஃப்டியா இருக்குன்னு சொல்ற மாநிலம் கேவலமா இருக்கு. நீங்க பக்கத்து மாநிலத்துல போய் பாருங்க. ஃப்ரீன்னு சொல்றது பஸ், அங்க போய் பாருங்க. கர்நாடக மாநிலத்துல, சந்திரபாபு நாயுடு மாநிலத்துல, இத போய் பாருங்க. கண்ணை திறந்து விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாருங்க, அப்புறம் மார்க் அடிக்குங்க. ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேசுவீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவீங்களான்னு பார்ப்போம். அப்புறம் மார்க் அடிக்கலாம். மார்க் அடிக்கிறது அடுத்த விஷயம். மார்க் அடிக்கணும், பேசுறதுக்கே வர மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க. அதே மாதிரி இப்ப உத்தரப்பிரதேசல சம்பளம் போக தூய்மையாளர்களுக்கு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பிளஸ் ஆக்சிடென்டல் உயிர் மற்றும் விபத்து காப்பீடு இவங்கெல்லாம் மார்க் அடிக்கணுங்க. அவங்களே வாய்ப்புத்திட்டு இருக்காங்க. நீங்களாம் வெளில வந்து சொல்லிடாதீங்க எங்க ஆட்சியில தான் இந்த மாதிரி நடக்குது. டெய்லி அராஜகம், கொலை ரேப்பு, இது மாதிரி கொடிக்கட்டு பறக்குது. மாசத்துல 200க்கு மேல போகுது. கொள்ளை 200, ரேப் 200. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.